எல்லாரும் வந்தாச்சுலம்மா. நல்ல நேரம் முடிய முந்தி தாலி எடுத்து கொடுத்துடலாமா? ஏட்டி மல்லி, எல்லாரும் வந்தாச்சுல்ல? நம்ம சைடு எல்லாரும் வந்துட்டாவுங்க. சமந்தி உங்க சைடு? செல்வி மாப்பிள்ளை எங்கம்மா? அண்ணன் வந்துட்டே இருக்காவ. நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோமே. நல்ல நேரம் நமக்கு சுட்டி வெயிட் பண்ணாத பத்தியலா? ஆமாம்மா, அதுவும் சரிதான். என்ன நம்ம அண்ணன் அவகிட்ட போய் மாப்பிள்ளை எங்கன்னு கேட்காரு. ஏன் அவரோட மாப்பிள்ளையும் தான் இங்க இல்ல, என் வீட்டுக்காரன் தான் இந்த ஸ்டேஜ்ல இல்ல. அதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியாது. சமந்தி எங்க சைடும் எல்லாரும் வந்தாச்சு. நல்ல நேரம் போக முந்தி நம்ம கல்யாணத்தை பண்ணிடுவோமே. சரிங்க சமந்தி. இம்மாடி இங்க வா. சொல்லுங்க ஐயரே. இந்தாம்மா, இந்த மாங்கல்யத்தை எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. சரிங்க ஐயரே. இம்மா எப்படி ஆசீர்வாதம் வாங்கணும்? ஏட்டி நீ கொண்டு போய் நீட்டு, அவிலே தொட்டு கும்பிட்டுக்கிடுவாவே. சரிம்மா. என்ன பாப்பு, இன்னைக்கு அழகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நடிக்காத. மேக்கப் போட்டிருக்க தானே? ஆமா, நீங்க தானே புக் பண்ண சொன்னீங்க. சரி சரி. எப்படி இருக்கு? அழகா இருக்கேனா? பாப்பு, நீ மேக்கப் போடாமையே அழகாதான் இருப்ப. அப்போ மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் அழகா இல்லையா? அப்படி சொல்லல, மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் அழகா தெரியுற. என்ன பேச்சு? எல்லாரும் இங்கதான் பாக்காத. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ரெண்டு பேரும். சரிங்க தே. இதுல என்னமா இருக்கு? மனசை விட்டு பேசிக்கிடட்டும் ரெண்டு பேரும். மாப்பிள்ளையாண்டாலும் பொண்ணாண்டாலும் நல்லா பேசிக்கிடட்டும். அப்பதான் நல்லா இருக்கும். ஆஹா ஓஹோ, என்ன ஒரு ஜோடி! மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்கும்போது அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாலாம் இருக்கு. என்ன ஸ்மெலியக்கா? ஏட்டி, நம்ம சுவானியலுக்கு அந்த பையன் நல்லா கரெக்டா இருக்காம்லா? ஆமாக்கா, ரெண்டு பேருக்கும் நல்லா பொருத்தமா இருக்கு. இந்த ஜோடியா நல்லா தான் இருக்கு. எந்த ஜோடியை சொல்லுதியக்கா? அடுத்து உங்க கல்யாணம் தானே, உங்க ஜோடியா தான் சொன்னேன். பரவாயில்லையே, பாபு தம்பிக்கு வைக்கலாம் வருமா? அதெல்லாம் நிறைய இருக்குக்கா. ஏட்டி நெட்டூஸ், அவ்வளோ ரெண்டு வரையும் என்ன காணோம். முடிச்சிருப்பாள்வளா? வரும்போது எழுப்பிட்டுதாக்கா வந்தேன். சரி சரி, மெதுவா வரட்டும். ஏக்க கல்யாணம் முடிஞ்சிட்டோ? ஏட்டிவளா வர நேரமா இது. சாரிக்க, கொஞ்சம் தூங்கிட்டோம். நல்லா தூங்குனிய போங்க. கல்யாணம் முடியலக்க? ஏக்க மாப்பிள்ளை தாலி கட்டிட்டாரோ? இல்லட்டி, இன்னும் முகூர்த்தத்துக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. இந்த இப்ப கட்டிடுவாவ. நல்ல வேலைக்க, எந்திரிச்சு வந்தோம். அவ்வளவு உறக்கம் கேக்குது நட்டி. இப்படி விடிய காலம் 4 மணி 5 மணின்னு கல்யாணம் வச்சா ஐயர் கூட தூங்கிடுவாரு. ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குல்லக்க? ஆமாட்டி, நாங்களும் இவ்வளவு நேரம் அதை தான் பத்தி பேசிட்டு இருந்தோம். பரவாயில்லையே. ஒரு சில இடத்துல மாப்பிள்ளை குட்டையா இருப்பாரு, பொண்ணு வளர்த்தியா இருக்கும். ஒரு சில இடத்துல பொண்ணு குட்டையா இருக்கும், மாப்பிள்ளை வளர்த்தியா இருப்பாரு. இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பொருத்தமா தான் இருக்காவே. ஆமாட்டி, இந்த பையன் நம்ம ஜோனிக்குனே பிறந்த மாதிரி இருக்கான். அடங்கப்பா, அது யாரு? அடடா, யார்கிட்ட சொல்லுத? அட ஸ்மீலியக்கா, உங்க பக்கத்துல ஒரு ஜோடி நிக்க, அந்த ஜோடியே தான். அட நீ வேற, இந்த ஜோடி 4-5 வருஷமா இப்படியே தான் நிக்கு. அடுத்த வாரம் கல்யாணம்னு சொல்றாவ, பாப்போம். பாருங்க பாருங்க, அடுத்த வாரம் நாங்களும் கல்யாணம் வைக்கோம். வையம்மா, நாங்களும் கல்யாண சாப்பாடு சாப்பிடுவோம்ல. கடவுளே, சாப்பாடு உன்னதான் ஞாபகம் வருது. எட்டி இழுவே, ராத்திரி ஒரு வடையை வாங்கி தலைவாணிக்குள்ள வச்சோம்ல. அட பியாதில பொறக்கலே, அதனாலதான் ஒரே ராத்திரி எறும்பு கடி. ஏட்டி அதை சாப்பிட மறந்து அப்படியே வச்சுட்டோம். டீ ஒரு 8 போய் எடுத்துட்டு வந்துட்டா. சீக்கிரமா காலையில புது வடையே போடாத, அமைதியா நில்லுங்கக்க. ஏக்கா தொட்டு கும்பிட்டுடுங்க எல்லாரும். ஏட்டி, நீ எல்லாம் பெரிய மனுஷி ஆயிட்டா. ஏக்க? உங்க அக்கா கல்யாணத்துல சேலை கட்டி இருக்கல்ல, அதான். இந்தாங்க இளிச்சத்தை. சீக்கிரம் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுமா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. சரிங்கத்த. இந்த கல்யாணத்துல நமக்கு யாரையுமே தெரியாது. நம்ம எப்படி இங்க நிக்கிறது? பூர்ணிமா, விக்கி, நீங்க என்னம்மா பண்ற? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் தான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்லம்மா, ஒரு பிசினஸ் விஷயமா ஃப்ரெண்ட மீட் பண்ண போறேன்னு. ஆமா. இதோ இவன் தான் என் ஃப்ரெண்டு. ஹாய். ஹலோ. இவங்க அப்பா கிட்ட தாம்மா பிசினஸ் பேசியிருக்கேன். அப்படியா? என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தாம்மா, மத்ததெல்லாம் வீட்டுல போய் சொல்றேன். சரிங்க விக்கி. டேய் ஆதி, இவங்க தாண்டா நான் கட்டிக்க போற பொண்ணு. ஓ அப்படியா? இவன் சின்ன வயசுல என் கூட படிச்சான், பேரு ஆதி. சரி விக்கி. சரிடா, பேசிட்டு வா, நான் அங்க வெயிட் பண்றேன். சரிடா. ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? என்ன விக்கி, மறந்துட்டீங்களா? நான் தான் நேத்து நைட்டே உங்ககிட்ட கால் பண்ணி சொன்னோம்ல, ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு. ஆமா. அது இந்த மண்டபத்துல இருந்தா வந்திருந்து. அப்படியா? நல்லபடியா முடிச்சிட்டியம்மா? ஆமா விக்கி, நான் உங்களை இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லூசு, நானும் தான் எதிர்பார்க்கல. கடவுள் எப்படி முடிச்சு போட்டிருக்காருன்னு பாரு. ஆமா விக்கி, அப்புறம் இன்னொரு முடிச்சும் போட்டிருக்காரு, அதை நீங்க கவனிச்சீங்களா? என்னொன்னா? ஆமா. எனக்கு பிசினஸ் கொடுத்திருக்காரு, உனக்கும் உன் பிசினஸ் கொடுத்திருக்காரு, அதுதானே? இல்ல விக்கி, கொஞ்சம் அங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் பாருங்க. என்னம்மா இது? எனக்கே தெரியாது விக்கி, இங்க வந்ததுக்கு அப்புறம் பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சரி, உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண? மேக்கப் போட்டு விட்டியே இல்லையா? அதெல்லாம் போட்டு விட்ட விக்கி, அமௌண்ட் தான் இன்னும் கிரெடிட் ஆகல. நான் அவங்க அம்மா கிட்ட இருந்து கையில வாங்கி கொடுத்துருங்கன்னே. ஆனா அந்த பொண்ணு அவங்க பாத்திருக்க மாப்பிள்ள தான் போட சொன்னாராமா. அவங்க நம்பர்ல இருந்து தான் கிரெடிட் ஆகும்னு சொல்லிச்சு. சரிம்மா, அதை ஏன் தயக்கமா சொல்ற? இல்ல விக்கி, என்னோட நம்பர் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன்.
எப்படி இருந்தாலும் அமௌண்ட் சென்ட் பண்ணும்போது என்னோட நம்பர் அவங்களுக்கு தெரியும் தானே. இதுல என்ன இருக்கு? பிசினஸ்னு இறங்கிட்டா நம்ம நம்பர் 4 பேருக்கு தெரியதான் செய்யும். உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையா? இதுல என்னமா வருத்தம் இருக்கு? இந்த கேள்வியை நான் தான் உன்கிட்ட கேட்கணும். உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையா? உனக்கு ஏதாவது கில்ட்டா ஃபீல் ஆச்சுன்னா வா சொல்லு, நம்ம கிளம்பிடலாம். ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு விக்கி, ஆனா இப்போ அப்படி இல்லை. ஏமா? ஏன்னா அவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கு, எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கு. எங்க 2 பேர் லைஃபுமே நல்லா தானே இருக்கு. அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம இருந்தா தானே எனக்கு கஷ்டமா இருக்கணும். அவரே அந்த பொண்ணு கூட சந்தோஷமா தானே இருக்காரு. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு விக்கி கஷ்டப்படணும்? நானும் சந்தோஷமா தானே இருக்கணும். எனக்கு அதை விட நல்ல வாழ்க்கை தானே அமைஞ்சிருக்கு. உண்மையாவா? ஆமா, பின்ன இல்லையா என்ன தனியா நின்று இந்த கல்யாணத்தை பார்க்கணுமான்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்து, இப்பதான் என் லைஃப் பார்ட்னர் நீங்க வந்துட்டீங்களே, இனி அந்த கஷ்டம்லாம் இல்லை. நம்ம 2 பேரும் ஜோடியா நின்று இந்த கல்யாணத்தை பார்க்கலாம். நீ சொன்னா சரிதான். விக்கி, என்னொன்னு தெரியுமா? அதே மாதிரி நம்ம கல்யாணத்துக்கும் அவங்க வராங்களாமா. ரொம்ப நல்லதா போச்சு. அப்புறம் என்னம்மா, எல்லாமே நல்லதா தானே நடக்கு. ஆமா விக்கி, நீங்க என் கூட இருந்தாலே போதும், எனக்கு எந்த கஷ்டமும் வராது. உன் கூட தானே இருக்கேன். என்னம்மா அப்படி பாக்குற? இல்ல விக்கி, அந்த பொண்ணு கண்டிப்பா நீங்க எங்க கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிச்சு. தனியா நின்று பார்க்கணுமான்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். இப்போ நீங்க வந்ததும் கடவுள் நமக்கு எப்படி முடிச்சு போட்டிருக்காருன்னு பாத்தீங்களா? ஆமாம்மா, சொல்ல போனா கடவுள் நம்ம 2 பேருக்கும் தான் முடிச்சு போட்டிருக்காரு. உன்கிட்ட நான் பிசினஸ் விஷயமா போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீயும் ஒரு புக்கிங் வந்திருக்குன்னு வந்திருக்க பாரு. 2மே ஒரே இடமா தான் இருந்திருக்கு. ஆமா மாமா. என்ன சொன்ன? இல்லையே, நான் ஒன்னும் சொல்லலையே. ஏய், மேடம்க்கு புதுசா வெக்கம்லாம் வருது. ஏய், அம்மு. ஆமா, அம்முதா. ஏன் நான் அப்படி கூப்பிடக்கூடாதா? நீ மட்டும் நீ மாமான்னு கூப்பிட்ட? எங்க உங்க மகன் திரும்பி பாக்குறானான்னு பாருங்க. அப்படியே உங்களை மாதிரியே உங்க ரத்தம். மீனாட்சி, என் பையன் அப்புறம் இந்த மாதிரி தானே இருப்பான். அதானே உங்க பரம்பரை ரத்தம், சொல்லவா வேணும்? ஐயோ அத்தை. ஏ அம்மு. அம்மா. இப்பதான் அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு. எம்மடி மருமவள எங்க ஓடுத? அத்தை, ஏழை கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு பாக்குற வேலையா இது? ஐயோ போ மீனாட்சி, எனக்கு வெக்கமா வருது. இவர் என்னத்துக்கு இப்ப வெக்கப்பட்டு ஓடுதாரு? இல்ல ஆமா, நீ ஏதோ பிசினஸ் மீட்டிங் போறேன்னு தானே வந்தா? ஆமாம்மா, இந்த மண்டபத்துல தான் அந்த மீட்டிங் நடந்துச்சு. சரி, எம்மடி மருமவள நீ ஏதோ மேக்கப் பண்ண போறேன்னு தானே வந்தா? ஆமாத்தே, அதுவும் இந்த மண்டபத்தில் நடக்கிற கல்யாணத்துக்கு தான். அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீங்க ஏதோ கல்யாணத்துக்கு போறேன்னு தானே சொன்னீங்க. ஆமா, அதுவும் இந்த மண்டபத்தில் நடக்கிற கல்யாணத்துக்கு தான். ஆக மொத்தத்துல அப்ப எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அப்படிதான் நினைக்கேன். அப்படிதான் நினைக்காத, அப்படித்தான் தெளிவா மண்டபம் பேர சொல்லியிருந்தா 2 காருக்கு டீசல் போட்ட செலவாது மிச்சமாயிருக்கும். சரி, ஏதோ சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி பூந்துட்டேன். நீங்க என்னதோ பண்ணிட்டு இருந்தீங்களா, கண்டினியூ பண்ணுங்க. நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நடிக்காத, அப்படியே அப்பம் புத்தி நான் தான் பாத்துட்டேனே. அதான்ல இந்த ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, கண்டினியூ பண்ணுங்க. நல்லா தான் இருந்து பாக்குறதுக்கு. ஐயோ அத்தை பாத்துட்டு அவளாட்டு இருக்கு. போங்கம்மா. நான் எதையும் பாக்கலப்பா. அம்மு, என்ன சிரிப்பு உனக்கு? இல்ல, அவிய 3 நேரம் குரல் கொடுத்தாவளா, நம்ம திரும்பி பார்க்கவே இல்ல. அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளும் சிரிப்பா வருது. ஏ அம்மு, நான் ஒண்ணுமே பண்ணல, கைய மட்டும் தான் பிடிச்சிருந்தேன். போங்க விக்கி, எனக்கு வெக்கமா வருது. நில்லு. ஏடி ஆச்சி வந்துட்டீங்களா? ஆச்சி, என்ன இவ்வளவு நேரம்? அம்மா, ராத்திரி கிளம்ப ஆரம்பிச்சோம். இந்த மனுஷனுக்கு லொகேஷனும் தெரியல, ஒன்னும் தெரியல. கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள விடிஞ்சு போச்சு. அத்தை. பாபு, நீங்க தான் நிக்கியோ? ஆமாத்த. சரி. ஏடி, வேற ஒருத்தர் வரலையாக்கும்? ஐயோ ஆச்சி, நம்ம ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காவ. அப்புறம் என்னடி ஒருத்தரையும் காணோம், வெறிச்சோடி கிடக்கு? ஐயோ ஆச்சி, பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம்னு ஒருத்தரும் வரல. எல்லாரும் ரூம்ல தான் இருக்காவ, பத்துடுங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாவேன்னு நினைக்கேன். இனி கல்யாணத்தை பார்க்க முடியலன்னா வரவேற்புக்கு தானே வருவாவே. ஆமா, சீதா லட்சுமிலாம் வரலையேட்டி? ஐயோ ஆச்சி, எல்லாருமே வந்திருக்காவ. சீத்தலட்சுமி பாட்டி, அப்புறம் சந்திரக்கா, அந்த வடக்கு தெருல இருந்து அப்புறம் அந்த காசிகனி, பஞ்சவர்ண பாட்டி எல்லாருமே வந்திருக்காவ. ஆச்சி, எல்லாருமே ரூம்ல தான் இருக்காவ. விடிய காலம் மணி 4 எல்லாரும் அசந்து தூங்குவாவன்னு நினைக்கேன். அதான் நாங்க யாரையுமே எழுப்பல. அதுவும் சரிதான், அதான் சாயந்தரம் ரிசப்ஷன் இருக்குல்ல, அதுல பாத்துக்கிடட்டும். ஆமா. ஆமா, நீங்கள் வெண்ணத்துக்கிட்டே புது சேலை கட்டாம அப்படியே வந்து நிக்கிய. ஐயோ ஆச்சி, நீங்க வேற, நாங்களே நல்லா உறங்கிட்டோம். ஏதோ எறும்பு கடிச்சு எழுப்பி விடவே வந்து நிக்கோம். இனி சேலையெல்லாம் சாயந்தரம் வரவேற்புக்கு பாப்போம். நாளையாவது மாங்கல்யத்தை கொண்டு வாங்கம்மா. ஏட்டி சத்தியா, போ கொண்டு போய் கொடு. சரிங்க. என்னங்க ஐயரே? எல்லார்கிட்டையும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டல்லம்மா. ஆமா ஐயரே. இம்மா, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காவே. பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும். மாப்பிள்ளை இந்தாங்க மாங்கல்யத்தை பிடிங்க. அத்தை.
இவன் அத்தனாலே அவளை தான் கூப்பிடுவான். நம்ம எதுக்கு பெய் மூக்க உடைக்கணும்? அத்தை உங்களை தான் இங்க வந்து பக்கத்துல நில்லுங்க. பரவாயில்லையா, இருக்கட்டும். கோகிலத்தை, செல்வியத்தை, உங்க 2 பேரையும் தான் கூப்பிடுறேன். எங்க அம்மா ஸ்தானத்துல இப்ப நீங்க 2 பேரும் தானே இருக்கீங்க. வந்து என் பக்கத்துல நில்லுங்க. பரவாயில்லையா, எங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் இருக்கும். கெட்டிமேளம் கெட்டிமேளம். கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. அங்க பாருங்க டி. எப்படி தாலி கட்டணும்னு பார்த்து வச்சுக்கிடுவோம். பாபு மனுஷா, மனத்தை வாங்காதீர், இங்க வாங்க. அதுக்குள்ள நெட்டமா, நான் பியூர் 90s கிட்டு. அதுக்கு இப்ப என்ன வந்துச்சு? எனக்கு எப்படி தாலி கட்டணும்னு தெரியாது. அதான் மாப்பிள்ளை எப்படி தாலி கட்டுறாருன்னு பாக்கேன். ஏன் பாபு மனுஷா இப்படி பண்ணிதிரு? பாருங்க எல்லாரும் சிரிக்காவோ. யாரு சிரிச்சா என்ன நெட்டமா? அப்புறம் நாளை பின்ன தாலி கட்ட தெரியலன்னு வை, மண்டபமே என்னை பார்த்து சிரிக்கும். இரு ஒரு தடவை எப்படி கட்டுறாருன்னு நானும் பாத்துக்கிடுறேன். ஐயோ பாபு மனுஷா, அந்த பையன் உன்னையோட சின்ன பையன். அதுக்கு என்ன பண்றது நெட்டமா? நான் 90s கிட்டா போயிட்டேனே. எங்களுக்கெல்லாம் பரிச்ச பேப்பருக்கு கூட முடிச்சு போட தெரியாது. இரு நெட்டமா, எப்படி கட்டுதான்னு பாத்துக்கிடுறேன். அம்மு, ஆ, என்னாச்சு அம்மு? இல்ல விக்கி, இப்படி பார்க்கும்போது என் மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டுன்னு. ஆமா அம்மு, எனக்கும் அந்த மாதிரிதான் சந்தோஷமா இருக்கு. இனிமே என் மனசுக்குள்ள எந்த ஒரு கில்ட்டும் இருக்காது. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது அம்மு.